கேரளாவில் திருச்சூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சொந்த கிராமத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் குடும்பத்தோடு சென்று வாக்களித்திருக்கிறார். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். கூடுதல் தகவல்கள் சந்தோஷ். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா எர்ணாகுளத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை முதல் கட்டமாக 7 மாவட்டங்கள்ல தேர்தல் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று திருச்சூர் முதல் காசர்கோடு வரை இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 9 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 10% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 47 நகராட்சிகள், 3 மாநகராட்சி, 470 ஊராட்சிகளுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்குப்பதிவு தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வாரங்களாக தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில் மக்களிடத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்றைக்கு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்தே வாக்காளர்கள் தங்களுடைய மக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் விதமாக வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். தேவையான அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது வடக்கன் கேரளாவுக்கான தேர்தலாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.